மினிஸ்டருக்கு என்னெல்லாம் வசதியோ அதெல்லாம் எதிர்கட்சி தலைவருக்கு உண்டு. அவன் ஷேடோ கவர்மெண்ட்டுக்கு தலைமை தாங்குகிறவன். ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒரே திசையில் பயணித்தா ஒரு நாடு நல்லா இருக்கும். இவன் சட்டமன்றத்துக்கு வந்தான், பேசாம இருக்கான். நல்லா பேசுவான். ஐக்கிய நாட்டு சபையில புள்ளி விவரங்களை அள்ளி கொட்டி இத்தாலி தேசத்தின் கரிபால்டிக கதை சொல்லி அப்படி பேசுவான். பொருளாதார மேத விதவிதமா பேசுவான். செமினார்கள்ல கொட்டி முழக்குவான். நிறைய படிச்சவன், எப்பொழுதும் லைப்ரரியில தான் இருப்பான். பெரிய அறிஞர், மதுவிலக்கு கொள்கையில மகத்தான நம்பிக்கை உள்ளவன். சண்டை வந்ததுக்கு வந்திருக்கான், பேச மாட்டேங்கிறான். ஒரு 3 அடி உயரத்தில் ஒருத்தன் பேசுறான், இவன் பேசாம இருக்கான். நான் ஒரு நாள் மதுரையிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் வந்துட்டு இருக்கேன். நான் தான் கடைசியில போர்டிங் பாஸ் பார்த்துட்டு விமானத்தில் ஏறுறேன். என் சீட்டுக்கு பக்கத்துல அந்த கட்சி எம்எல்ஏ ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்காரு. நான் பேண்ட் ஷர்ட் போட்டு தான் உட்கார்ந்து வெளியில எல்லாம் சஞ்சரிக்கிறது. அவர் என்ன பார்த்துட்டு உங்களை எங்கேயும் பார்த்தது மாதிரி இருக்கேன்னார். நான் சொன்னேன், நீங்க பார்த்திருக்கலாம், தமிழ்நாடு பூரா பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கேன், பார்த்திருக்கலாம் அப்படின்னு. இல்லையே, நீங்க ஒரு ஃபெமிலியரான ஆள் மாதிரி தெரியுதே அப்படி இப்படின்னார். இல்ல சொல்லுங்க, நீங்க யாரு, எனக்கு மனசுல இருக்கு, ஆனா கிளிக் ஆகலைன்னார். உங்களுக்கு ஒரு நாளும் கிளிக் ஆக போறது இல்ல. நான் தான் நாஞ்சில் சம்பத்துன்னு சொன்னேன். அதானே சொன்னேன், நான் உங்க ஃபேன் அப்படின்னா. சரி, நம்ம ஃபேன் அங்க வேற சுத்துதான்னு எனக்கு தலை சுத்தி. முல்லை பெரியாறு பிரச்சனையில் உங்க தலைவர் சட்டமன்றத்தில் பேசி இருக்க வேண்டாமா? ஆளுகிற கட்சி எதிர்கட்சி ஒன்னா நின்னு சொன்னா கேரளா நடுங்கி இருப்பானே, டெல்லி நடுங்கி இருக்குமே. எதிர்கட்சி தலைவருக்கு அவ்வளவு பொறுப்பு இருக்கு. உங்க தலைவர் பேசாதது அட்லாண்டிக் பெரும்பிழை, இமாலய மடத்தனம், பசிபிக் பிசகு, தமிழகத்திற்கு செய்த பாவம் அப்படின்னு நான் சொன்ன மாத்திரத்துல அதெல்லாம் உண்மைதான். ஏன் முன்ன பேசல அப்படின்னு கேட்டேன். இல்ல ஒண்ணும் இல்ல, அப்படி ஒரு அணை இருக்கிற விவரமே தலைவருக்கு தெரியாதங்க. அவன் எதிர்கட்சியில் இப்ப ஆளுங்கட்சி நம்ம தான், எதிர்கட்சி நம்ம நிலைமையை பாருங்க. அம்மா தான் எல்லா சுமையும் தாங்கிக்கிடணும். அவ்வளவு பொறுப்பு இன்னைக்கு அவங்க தலையில. எப்படி தாங்கிக்கிடுறாங்கன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் தூரத்தில் இருந்தே பார்த்து பழகினவன், நேர்ல பார்த்து நெஞ்சு உடைஞ்சு போச்சு. உங்களை போல என்ன போல சுதந்திரமாக வெளியில வந்து 4 பேர்த்து ரிலாக்ஸ்ல பேச முடியாது, வாய்ப்பு இல்லை. இத்தனைக்கு ஒரு வசதியான மக்கள் திலகம் எம்ஜிஆராவது ஏழை வீட்டில் பிறந்தவர். அம்மா அப்படி இல்ல, பட்டெடுத்து தொட்டில் கட்டி பவனெடுத்து காது குத்தின குடும்பம். கோடி கோடியாக தேடி கொடி நாட்டியவர். இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் சின்ன வயசுலேயே சிந்தித்தவர். கங்கா காவிரின்னு ஒரு படப்பிடிப்பு மைசூர்ல, அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் சேருவேன், அன்னை தமிழகத்தின் முதலமைச்சராக அவங்க கனவு காணாத காலகட்டம். இளமையும் அழகும் கொளித்து கிடந்த அந்த வசந்த காலத்தில் கங்கா காவிரி படத்தினுடைய கதாநாயகியாக நடிப்பதற்கு அவர் அரண்மனைகள் சூழ்ந்திருக்கிற மைசூருக்கு செல்கிறார். காவேரி தண்ணீர் பிரச்சனை, கன்னடர்களுக்கும் தமிழர்களுக்கும் தகராறு. கங்கை காவேரி படப்பிடிப்பு நடக்கிற இடத்திற்கு கன்னடத்தை சேர்ந்த காரி பயல்கள் முற்றுகையிட்டு புரட்சி தலைவியிடத்தில் அன்னைக்கு சொன்னா, கன்னடம் வாழ்கன்னு சொல்லுங்க, தமிழ் ஒழிகன்னு சொல்லுங்கன்னு சொன்னால அம்மா அன்னைக்கு சொன்னார்கள், என் உயிர் போனாலும் போகவே தவிர தமிழுக்கு எதிராக ஒரு குரல் என் வாயிலிருந்து வராதுன்னு சொன்னாங்க. நான் திருவரங்கத்தில் பிறந்தவள், காவிரி புரண்டோடக்கூடிய அரங்கநாதன் சன்னிதானத்திலிருந்து வருகிறேன், என்கிட்ட இதை எதிர்பார்க்காதேன்னு சொன்னாங்க. நீ தமிழ்னு பேசுற, இலங்கை தமிழர்களுக்காக ரொம்ப பேசுறாங்க அப்படிங்கிறான். வீரமணி அதுக்கு சப்போர்ட். அவன் இறுதி உருளத்துக்கு ஆள் இல்லாம சாகாம இருக்கான். அவனு இவனை சேர்ந்து திடீர் அப்படிங்கிறான். சுபவீர பாண்டிய மாதிரி சில கூலிக்கு மாரடிக்கிற ஜென்மங்கள் போய் கூடி சேர்ந்து டெஸ்டோங்கிறான். நானும் பார்த்துட்டே இருக்கேன், இது என்னடாச்சு இவனுக்கு. 4வது தமிழீரை நீரை முடித்ததே நீதானடா. 1000 கோடியாய் அள்ளி கொடுத்தது டெல்லி. தமிழர்களை கொண்டு குவிக்க இந்தியாவின் ராணுவத்தை எழுப்பியது
ரேடார் கொடுத்தது டெல்லி, போர் விமானங்களை கொடுத்தது டெல்லி, வீகமுகத்து கொடுத்தது டெல்லி. 3.5 லட்சம் மக்களை முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் சித்திரை வதைப்பட்டு சிலுவை சுமக்க சொன்னது டெல்லி. 1.5 லட்சம் மக்களை கொன்று முடித்தது டெல்லி. அன்னைக்கு பார்த்து